ஓம் நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாய. மக்களே நல்லா தெரிஞ்சுங்க, இது கலியுக உலகம். உங்களுக்கு சொல்கிறது என்ன தெரியுமா? ஒரே வார்த்தை, 5 அறிவு படித்த ஜீவராசிங்களை நம்புங்க. 6 அறிவு படித்த மனுஷனாக வாழ இன்னைக்கு பணம்னு ஓடுறீங்க. பணமே போனம்தான். எப்படின்னு சொல்கிறேன் கேட்டுக்கோ. நீ எவ்வளோ சம்பாதிச்சாலும் எதையும் நீங்கள் கொண்டு போக முடியாது. இந்த ஆத்மாவை நீங்கள் காசு சுற்றி வாங்க முடியுமா? சொல்லுங்கள். நான் பேசிக்கிறேன். நாங்கள் பேசுகிறோம். இந்த ஆத்மாவை காசு ஊற்றி வாங்க முடியுமா? பணத்தை வச்சு அவன் இன்னும் ஜெயிக்க முடியும். பணத்தை வச்சா 4 பேர் மரியாதை கொடுப்பான். உங்களுக்கோசம் கழுத்து தந்து விடுவான். வச்சுக்க காசு தான் மரியாதை கொடுப்பான். ஆனால் உங்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டான். இது உங்களுக்கு மரியாதையே கிடையாது. செத்து போன பிறகு நீங்கள் பணம்தான் வெயிட்டுக்கு போடுறான்றான். ஒரு சின்ன கதை சொல்கிறேன் கேட்டுக்கோ. 18 பட்டிக்கு அவர் ஜில்லாக்கு ராஜா. ராஜான்னா நான் சொல்லக்கூடாது என் வாயில். அவர் பஞ்சாயத்து பண்ணுறோம். 18 பட்டிக்கு சிவாய நம்ம. இதுதான் உண்மை. அவர் 1 லட்சம் செருப்பு காலில் போட்டிருந்தார். 1 லட்சம் செருப்பு. அவர் பின்னால் ஏகப்பட்ட பேர் கூடுவாங்க. அவர் ஒரு கல்யாணத்துக்கு போனார். திருமணத்துக்கு போக சொல்ல அவர் அங்கே போய் நின்னார். எல்லாருக்கும் நல்லது செஞ்சார். நல்லது செஞ்சார். அவர் செஞ்சது பிறகு அங்கே ஒரு பூஜா தூக்குறவன் பார், ஜாலரா அடிக்கிறவன். ஐயா அங்கே ஊரில் ஒரு பிரச்சனை அப்படின்னார். உடனே அவர் காரிட்டார். செருப்பு விட்டார். 1 லட்சம் செருப்பு. 1 லட்சம் செருப்பு கால் பாதம். அதுதான் சொல்கிறது, கால் பாதம் பார்த்தா நீங்கள் அப்படிப்பட்ட கடவுளே பெருமாளும் சரி சிவனும் சரி கால் பாதத்தை கைட்டு விட்ட கொடுத்தாங்க. உங்களை நாங்கள் காப்பாற்ற முடியாதுடா. நீங்கள் மனுஷனாக வாங்கிடா. முதல்ல பணத்தை நம்பி வாருங்க. குணத்தை பாருங்களா. மனுஷன் வாழுங்க. பணம் சோறு போடாதரா. இயற்கை 5 பஞ்சபூதம் தான் சோறு போடும். ஆத்மா ஒன்று விட்டு போனாக்கா சோறு போடுமா? இந்த ஆத்மா சிவாத்மாடா உங்கள் கையில் இருக்குது. எல்லாத்துலேயும் அதை புரிஞ்சுங்க. நீங்கள் உங்களை நம்பலை, பணத்தை நம்புறீங்க. நீங்கள் அந்த நரேந்திர மோடிக்கு சொல்கிறேன், முக ஸ்டாலின் சொல்கிறேன். சிவாய நம சிவாய நம சிவாய நம. போனானே செருப்பு 1 லட்சம் செருப்பு விட்டு அங்கே போய் பஞ்சாயத்தை முடிச்சுட்டு ஐயா அவங்க கால் பாதம் காலம்னு சொன்னவொடனே அவன் உயிரே போயிடுச்சு. ஐயோ கால் செருப்பை விட்டு 1 லட்சம் செருப்பு போச்சுன்னு. ஆனால் அவனும் அந்த 1 லட்சம் செருப்பு தான் மச்சான கண்டி. அப்படியே ஆத்மா போயிடுச்சா? மழை பெய்யுது. அவருடைய என்ன சொல்கிறது, அவருடைய கட்டம் வருது வெளில. சொல்ல அப்போ என்ன பண்ண முடியும்? மழை பெய்யுது, தர்மம் பெய்ய சொல்ல. தர்மங்கிறது ஒன்று இருக்குது. அது பெய்ய சொல்ல தர்மம் பெய்யுது. தர்மம் தலையணிக்கும். தர்மம் பண்ணுங்க. காசு பண்ணுறது கர்மாவை தேடிக்காதீங்களா. யாருமே கர்மாவை சுற்றி பண்ணால் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. எவ்வளோ சம்பாதிச்சாலும் எதையும் நீ கொண்டு போக முடியாது. அவன் உயிர் போச்சு. எத்தனை வராங்க எங்கே நல்லா செஞ்சுட்டு போனான் பார் கல்யாண வீட்டில். அவன் செருப்பு மட்டும்தான் அங்கேருந்து. அவங்க எத்தனை அங்கே சாவு அந்த கட்டையை, அதாவது உயிர் போந்து ஒன்றுமே கிடையாது. உயிர் போயிடுச்சு. வெறும் பிணம்தான். அதுதான் வச்சாங்க. வச்சோடனே மழை பெய்யுது. எல்லாம் ஊர் மக்கள்லாம் சொல்கிறாங்க ஐயாவை உள்ளே வச்சுக்கிறாங்க. அது பணம் வெளியே போடு.
நீ வந்து ஆனால் செருப்பு மட்டும் விட்டு போன செருப்பு மட்டும் அங்கே இருந்தது. இதான் உலகம், மாயை, சிவ மாயை. உங்களுக்கு சொல்கிறதெல்லாம் அதான் சொல்லுவேன். நாங்கள் சொல்கிறேன் கேட்டுக்கோ. முக ஸ்டாலின் அவன் வந்து நல்லது செய்வான்னு நினச்சேன். ஆனால் மக்களை குடிக்காத மக்களாகிட்டான். இவனுங்க எதில் அடிக்கணும்னு நினைக்கிறானோ அதுதான் அவனுங்க அஞ்சு போயிடானுங்க. அதுதான் நடக்க போகுது உலகத்தில். கழிவு உலகம். அவனுக்கு அழிவு தண்ணி அதுதான். அவன் எவ்வளோ பணம் சேரும் மயிருக்கு சமம். அவன் எங்களுக்கு அவன் உயிருக்கு பாதுகாப்பு. என்ன மயிர் பாதுகாப்பு அவனுக்கு? ஒத்தியா நல்லா சொல்லணே, அதனால சொல்ல ஒத்தியா மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்காம இன்னும் மயிர் அவன் பாதுகாப்பு இவங்களுக்கு. நரேந்திர மோடிக்கு இவனுக்கும் இவங்களை பாதுகாக்கிறதுக்கு நாங்கள் இருக்கோம்டா. இவங்களை பாதுகாக்க நாங்கள் இருக்கோம். நாங்கள் 5 புலங்கள் நாங்கள் இருக்கோம். 5 வஞ்சனை செய்யும். சிவாய நம சிவாய நம சிவாய நம. என்னை பொறுத்தவரையிலும் ஆடக்கூடாது. எங்களை பொறுத்தவரையிலும் ஆடினா ஆட்டத்தை அறுத்து போட்டுவோம் நாங்கள். ஆமாம், எவனாலும் சரி. இந்த உயிரும் உடலும் சிவார்ப்பணம். என்ன மயிர் இவனுங்க ஆள்றானுங்க உலகத்தை. பிச்சைக்கார நாடாகிட்டாங்க தமிழ்நாட்டை. பிச்சை எடுக்க வச்சுட்டாங்க தமிழ்நாட்டை. தமிழ்நாட்டில் பிச்சைக்காரனே இருக்கக்கூடாதுன்னு நினச்சேன். பிச்சைக்காரன் ஆகிட்டாங்க தமிழ்நாட்டை. நாங்களே பிச்சை எடுத்து இன்றைக்கி தர்மம் உடைக்கணும் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிறோம் உலகத்தில். எங்களாண்டி இது ஆட்டம் ஆடுறானுங்க இவனுங்க. நாதாரி பசங்க இவனுக்கு பாதுகாப்பு வேணுமா? காவல் யாருக்கு? வேலையே பயிர் திங்குதுடா இந்த உலகத்தில். வேலையே பயிர் திங்குது. வேலி யார்? காவல்காரன், போலீஸ்காரன். நீதிபதி யார்? நியாயத்துக்கு நீதி கட்டுப்பாடு. அந்த நீதிபதியே வந்து கருப்புக்குள்ளா போட்டு ஆடுறானுங்க. நீதியே கிடையாது, நியாயமும் கிடையாது இந்த உலகத்தில். இந்த மாதிரி உலகம் ஓடிங்குது. கொஞ்சம் பார்த்துங்க. சிவாய நம்ம சிவாய நம்ம சிவாய நம்ம. நாங்களும் வந்து உட்காந்துங்க உலகத்தில் நல்லது சொல்லுவோம், நல்லது செய்யணும்னு நினைக்கிறோம். எங்கள் பேச்சை மீறி நீங்கள் போயிட்டீங்க, அவ்வளோதான். மொத்தமாக க்ளோஸ் பண்ணிருவோம் நாங்கள். 5ல் 1 நடக்குமா வச்சுக்கோ. ஒரு மயிரும் பிடுங்க முடியாது உங்களை. பணம் தான் வாழ்க்கைன்னு நினைக்காதீங்க யாருமே. இந்த பணம் வேணும் தான் மனுஷனுக்கு. அதுவே பெருசாக நினச்சிருந்து வச்சுங்களேன், உங்களுக்கு கேடு காலம் கடியும் நெருங்கிச்சின்னு அர்த்தம். ஒரு மூலப்பொருள் பணன்றது. அதையே பெருசாக நினச்சின்னு இந்த காடு இருந்து சுடுகாடு காட்டுக்கு போக சொல்லுங்கள். பணத்தை சொத்தான் எடுத்து போவியா? என் உணவு எதையும் கொண்டு போக முடியாது. சிவாய நம்ம சிவாய நம்ம சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம்.